அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம சபை நாளுக்கு நாள் பட்டு தீட்டப்பட்டு வந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. நான் நிறைய பார்க்குறேன், நல்ல யூத்துகள் நிறைந்த சபை. இப்போ நான் போகிற சபையில் அநேக யூத்துகளை பார்க்குற சபை இங்கே தான். நான் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அநேகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கணவன் இல்லை மனைவி இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் யூத்துகள் நிறைந்த சபையினால நல்ல புது பாடல்களை பாருங்க, நல்ல அபிஷேகத்தில் நிரம்புறீங்க, நல்ல ஆண்டவருக்காக என்ன பண்ணுற, ஏதோ ஒன்று நம்ம ஆண்டவருக்காக செய்யணும், ஒரு கற்றுக்கொள்ளணுன்ற அந்த ஆர்வம் உங்களுக்குள்ள இந்த சபைக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. இது வரைக்கும் 100 சபைக்கு மேலே பிரசங்கம் பண்ணிட்டேன், ஆந்திரா கர்நாடகா எல்லாமே. ஆனால் இந்த சபையில் ஒரு ஆராதனையில் ஒரு பிரசனம் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் எங்கள் ஆராதனைக்கு நம்ம வரும்போதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துடுவோம், ஏன்னா நம்மளும் அந்த பிரசனத்தில் என்ன பண்ணால் உணர்ந்தாதான் வார்த்தைகளை கொடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணால் நீங்கள் நல்லா வளரணும்னா இன்னும் நீங்கள் ஒரே ஒரு சின்ன குறை உண்டு இந்த சபையில், என்னென்னா நீங்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொண்டு வரணும். ஏன்னா யூத்தாக இருக்கும்போது என்ன பண்ண, உங்கள் ஃப்ரெண்ட்ஸின் மத்தியில் உங்கள் சொந்தக்கார மத்தியில் ஏசப்பா யார் அறியாதவர் இருக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில் ஆண்டவரை பற்றி சொல்லும் போது, எங்கள் சபைக்கு வாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ண, கண்டிப்பாக எங்கள் சபைக்கு ஒரு வாரம்னா நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்டு வரும்போது அன்னைக்கு அவங்க தொடப்படுவாங்க, அந்த ஆத்துமா என்ன பண்ணும் அப்படியே சபைக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. இனிமேல செய்வீங்களா? கை தூக்குப்பாங்களா? யாரும் செய்ய போறீங்களா? அல்லேலூயா. இல்லை நான் மட்டும் போதும், அந்த பேரும் பெற்ற மற்றவங்க பெறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருக்கணும். அப்போ என்ன பண்ண, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். நான் இன்னைக்கு வெத்தின செய்தினா, நான் வெறுமையான பாத்திரம், பழைய ரசம் என்னை புதிய ரசமாய் தேவன் மாற்று. இந்த வாழ்க்கையில கூட அன்பு சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஒரு தனிமை இருக்கலாம், ஒரு வெற்றிடம் இருக்கலாம். என்னதான் கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலும் ஒரு வெற்றிடம் உண்டு. எப்படின்னா மனைவிக்கு இடத்துல ஒரு வெற்றிடம் காணப்படும், கணவனிடத்துல ஒரு வெற்றிடம் காணப்படும். ஏன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் காணப்படும். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு குறை நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும், நம்மளுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்திலிருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாத என்ன பண்ணுவோம், நம்ம தவிச்சு கொண்டு இருப்போம். சில சமயத்துல ஆண்டவரே இந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவாங்க, இந்த குறைகளை யார் நிரப்புவாங்க, என்னால நிரப்ப முடியல, என்னால என்ன பண்ணல நிரப்ப முடியல, என்னுடைய சுயபலத்தினால எதையுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் யாரெல்லாம் அவங்க வீட்டுக்கு வராரோ அந்த வீட்டுல வெற்றில இருக்காது, அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்ப சொன்ன நீங்க நாளுக்கு நாள் பட்டத்திட்டப்படுறனா நாளுக்கு நாள் நீங்க அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளணும், அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளணும், சாட்சியும் சொல்லணும். அப்போதான் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று எப்படின்னா பலத்த கரம் உங்களோடு என்ன பண்ண அற்புதங்கள் செய்கிறது என்று அர்த்தம். அப்ப பாருங்க, நீங்க அற்புதங்களை விசுவாசிக்கிறவளாகவும் இருக்கணும், அற்புதங்களை விசுவாசிக்கணும், விசுவாசத்தினால்தான் அற்புதம் கிடைக்கும். அப்போ அந்த அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் யார் முதல்ல செய்யணும், இயேசு கிறிஸ்துவை செய்ய வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. என் கணவன் செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும், என் மனைவி செய்வது பக்கம் இருந்தாலும், என்னுடைய பலத்தினால நான் சம்பாதிக்கணும். ஆனாலும் என்னை பலன் கொடுக்கிறார் இல்லையா சம்பாதிக்கிறது, அவர் என்ன பண்ணா செய்ய வைக்கணும். அப்போ அதான் வீடு நிரம்பும். அல்லேலூயா. அப்போ இயேசு எல்லாவற்றையும் செய்ய உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். அவரே கூட இருந்து நீ அறியாத காரியங்களை அவர் செய்ய உனக்கு என்ன பண்ண ஞானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க கானான் ஊர்ல ஒரு திருமணம் நடக்குது. யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்பா. சுவிசேஷம் ஒரு வசனம் வாசி. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இங்க பாருங்க, கல்யாணம் நடக்குதாம். தினமும் கல்யாணம் நடக்குதா உங்களுக்கு? தினமும் கல்யாணம். ஒரு கல்யாணமே பண்ணி என்ன பண்ண முடியல, என்னால சமாளிக்க. தினம் மணவாளன் இயேசு கிறிஸ்துக்கும் உனக்கு என்ன பண்ணுமா ஐக்கியம் இருக்கணும், கல்யாண ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. இப்ப இந்த ஐக்கியம் இருந்தாதான் என்ன பண்ணும், மணவாளன் நம்மளுக்கு மணவாட்டிக்கு எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுத்தி மணவான் வரும்போது மணவாட்டிக்கு எல்லாவற்றையும் தேவைகளை சந்திக்கப்படுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசு உடைய சீடர்களை அழைக்கப்படுறாங்க, இயேசு அழைக்கப்படுறாங்க. நல்லா புரிஞ்சுக்க. இயேசுவை யாரெல்லாம் வீட்டுக்கு அழைக்கணும்? யாரெல்லாம் வீட்டுக்கு இயேசுவை அழைக்கணும்? என் தேவைகளை பூர்த்தி செய்ய என்னால முடியாத ஆண்டவரே, என்னுடைய வெற்றிடத்தை நிரப்ப என்னால முடியாத ஆண்டவரே, என் கவலைகள், என் பாரங்கள், என் கஷ்டங்கள், என் துயரங்கள், வியாதிகளை என்னால சமாளிக்கவே முடியல ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்குது ஆண்டவரே, என் வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் என்றால் தேவாதி தேவனே நீங்க எனக்குள்ள வர வேண்டும், என் வீட்டுக்குள்ள வர வேண்டும், என் வெற்றிடத்தை எல்லாம் நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும் நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சில காரியங்களை முறுமுறுத்து, சில காரியங்கள் என்ன பண்ணுவான்? உதாசீனப்படுத்தி கொண்டுதான். உதாசீனப்படுத்தி ஒரு கிறிஸ்தவம் தான் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. என் காரியம் உடனே நடக்கணும், என் காரியத்தில் என்ன பண்ண, நான் நினைக்கிறது உடனே நடத்தக்கூடிய என்ன பண்ண அந்த வார்த்தையை தேவன் என்ன பண்ண நடத்தணும். அப்படி இல்லைன்னா நான் அவர் என்ன பண்ணுவேன்? மறுதளிப்பேன், முறுமுறுப்பேன். அப்படிதான் சில கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, உனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக உன் கண்கள் என்ன பண்ணுமா? ஏறெடுக்கணும். அல்லேலூயா. இப்ப அவர் அழைக்கணும். பாருங்க, இங்க இயேசுவை அந்த கல்யாணத்துக்கு அழைச்சிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு அழைக்கும் போது அங்க ஒரு வெற்றிடம் வருது. அந்த வெற்றிடத்தை தேவன் நிரப்பணும். அப்போ அழைச்சா தேவன் என்ன பண்ணுவாரு? நம்ம வெற்றிடத்தை நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த வெற்றிடத்தை நிரப்பணும்னா தேவாதி தேவனை என்ன பண்ண? சதா காலங்களில் அவரை துதிக்க வேண்டும், சதா காலங்களில் அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும். என் மணவாளன் எனக்குள்ள இருக்க எனக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குறார், என் வெற்றிடத்தை நிரப்புகிறார், என் தேவைகளை சந்திக்கிறார், என் போராட்டத்தை விளக்குகிறார். இதுதான் ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தோடு நடக்கும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள நடக்கிறது என்னன்னா, இந்த போராட்டம் உள்ள நடந்தாவே உனக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்கள் இலவசமா இருக்கு, அதை நம்ம பெற்றுக்கொள்ளும். தாகமா இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவார். அவர் சொன்னார், என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. அவர் நாமத்துல கேட்கிறோமா? புருஷனுடைய நாமத்துல கேட்கிறோம், மனைவியுடைய நாமத்துல கேட்கிறோம், தாயாருடைய நாமத்துல கேட்கிறோம், தகப்பனுடைய நாமத்துல கேட்கிறோம். யாருன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தினால, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நான் இந்த செய்தியை கேட்டு போகும்போது எனக்கு வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும், நான் நடக்கும்போது ஒரு அற்புதம் நடக்கணும். ஏன்னா உங்க வார்த்தை சொல்லுது, அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறவர் நீங்க என்றீங்க, தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன்றீங்க, என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னீங்க. அப்ப வானத்து பலகைகளை திறப்பேன்னு சொன்னீங்க. அந்த திறந்து என்னை நிரப்பும்படியா நீ விசுவாசத்தோடு ஆண்டவரை இன்னைக்கு கேட்கிறேன்னு சொல்றீங்க. நிச்சயமா நீ இந்த திருச்சபையை விட்டு போகும்போது மன நிறைவாய் போவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு மனநிறைவு ரொம்ப முக்கியம், மனநிறைவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்பா. அதுல இயேசு அவர் சீசர்களும் அழைக்கப்படணும். சகோதரனே சகோதரியே, தினமும் தேவனை அழைக்கப்படணும். ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இருந்து ஒரு புது பலனா தாங்க, எனக்குள்ள இருந்து ஆண்டவரே என் தேவைகளை சந்திங்க, ஆண்டவரே என் பாரங்களை நீங்கள் சுமங்க ஆண்டவரே சொல்லும் போது நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய பாரங்களை சுமக்கிறவரா இருப்பார். அல்லேலூயா. படிங்கப்பா. திராட்சரசம் குறைவுபட்ட போது, பாருங்க, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அவர்கள் திராட்சரசம் இல்லை என்றார்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். பாருங்க சகோதரிகளே, ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் தான். முதல் அற்புதம், ஒரு கல்யாண வீட்டில் ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை அங்க நடக்க போற அற்புதம், அதனால இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அவங்க தாயார் சொல்றாங்க, அவங்க தாயாருக்கு தெரியும் இயேசு அற்புதம் பண்ண போறான்னு சொல்லிட்டு. உனக்கு தெரியல, இயேசு உனக்கு அற்புதம் செய்ய போறான்னு உனக்கு தெரியாம உட்காந்துக்கிற. அல்லேலூயா. நீ மனவாஞ்சியா கேட்கிற, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கக்கூடாதா, என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கக்கூடாதா, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கக்கூடாதா, என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடாதா ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிற சகோதரனே சகோதரியே, நிச்சயமாய் தேவன் இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதங்களை செய்கிற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னா அல்லலே போகும். துர்ச்செய்தி கேட்டாலும் இருதயம் என்ன பண்ணாதான் கலங்காது. அல்லேலூயா சொல்ல, துதிக்கி பாத்திரமானவரை துதித்து கொண்டு இருந்தாதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை விரிவா திறக்கணும். அதுல நான் உன்னை பிரவேசிக்கிறேன், பிரவேசி.
தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே ஒன்னாவது அதிகாரம் யோவான் 1 வாசிங்க. 1 வாசிங்க, ஒரு நிமிஷம். 1 வாசிங்க, சத்தியமா எல்லாம். அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் ஒன்றாகவில்லை. வார்த்தை, வார்த்தை. அவர் சொன்ன அற்புதம் நடக்கும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையா வரவே வராது. அது வெறுமையா உன்னை நிறைவாக்கும், நிறைவாக்கும். உன் குறைவுகள் எல்லாம் அதை நிறைவாக்கும். அந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, அந்த வார்த்தையை யாரெல்லாம் உள்கொள்றீங்களோ, யாரெல்லாம் அந்த மன்னாவை வாஞ்சிக்கிறீங்களோ, அந்த மன்னா உன்னை போஷிக்கும். ஜீவன் உள்ள நாளெல்லாம் அது உன்னை போஷித்து, உன்னை பாதுகாத்து, உன் தேவைகளை பூர்த்தி செய்யணும். அந்த இயேசு ஆண்டவருடைய வார்த்தையை நீ என்ன பண்ணுமா? விசுவாசித்து பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அவர் வார்த்தை? அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அவர் சொல்லாம பெருங்காற்று, அடங்காத பெருங்காற்று என்ன இருக்கா? இல்லவே. வாழ்க்கையில ஒரு பெருங்காற்றான், தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெருங்காற்றான், ஒரு பெரிய சூறாவளி எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, நீ இயேசுவை கூப்பிடும் போது இயேசு எழும்பி அதை அதட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உனக்கு அந்த அதற்றவான அதிகாரத்தை உனக்கு கொடுத்துக்கிறாரு. அது தெரியாமே நீ இருக்கிற. அல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன பண்ற? புதைச்சு போய்கிற. மங்கின திரி என்ன பண்ணா? தட்டினும். மங்கின திரியை தட்டி அதுல ஒலிவ் எண்ணெயை ஊற்றி திரும்பி பத்த வைக்கணும். பத்த வச்சு என்ன பண்ணா? புது பலனை பாருங்க, புது பலனை பெற்றுக்கொள்ளணும். சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கணும். நீங்க மிதிக்க தெரியல, அல்லேலூயா. தாண்ட தெரியல, உன்ன குழந்தையா இருக்கிற, ஆனாதான் உனக்குள்ள வெற்றிட்டு இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, படிங்க, அது யோவான்ல படிங்க, அந்த இது படிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பாருங்க, இங்க முக்கியமான என்ன தெரியுமா? இயேசு உங்கள வர்றது முக்கியம் இல்ல. முதல்ல இயேசு சொல்றதை நீ கேட்கணும். அதை கேட்கணும். ஏசப்பா சொல்றது என்ன பண்ணா? கேட்கணும். என் ஆண்டவர் சொல்றதை நான் கீழ்ப்படியணும். எங்க இப்ப நல்ல சகோதரர்களே, கீழ்ப்படியாத ஜனங்கள் மத்தியில தேவ கோபம் வரும். கீழ்ப்படியணும். உன்னை என்ன பண்ண? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். என் ஆவியை ஒப்புடுகிற ஆண்டவரே, என் ஆத்துமாவை ஒப்புடுகிறேன், என் சரீரத்தையே உமக்கு ஒப்புடுகிற ஆண்டவரே, என்ன ஜீவ பலியா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. சொல்றோம், கிறிஸ்தவன் ஜெயிப்பான். அவங்க தான் ஜெயிப்பாங்க. உனக்குள்ள மேட்டுமை இருந்தா உன்னால என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. மேட்டுமையே உன்னை பிசாசு உருவாக்கி கொண்டே இருப்பான். உனக்குள்ள கிறிஸ்துவை தரித்து கொண்ட உங்களுக்கு என்னன்னா கீழ்ப்படிதல் இருக்கணும். அவர் சொல்லணும், ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, அடியான் கேட்கிறேன். ஆண்டவரே நீங்க இதை செய்யுங்க, என் தேவைகளை சொல்றேன் ஆண்டவரே, நீங்க உங்க சொல்படி சொல்லுங்க ஆண்டவரே, நான் அது போல செய்யறேன்னு சொன்னா ஒருவரும் துன்பப்படவே மாட்டாங்க. துன்பம் நம்மள தான் எடுத்துக்கணும். நம்மளே பாதி துன்பத்தை என்ன பண்றோம்? நமக்குள்ள கொண்டு வரோம். நம்மளுக்குள்ள இருக்கிற ஆசை அதிகமாக ஆக ஆக துன்பமும் அதிகமாகும். ஆசை அதிகமாய் பிசாசு ஊட்ட ஊட்ட உன் சரீரமானது தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரியும். அபிவிசுவாசம் உனக்குள்ள வந்துடும். அப்ப அந்த அபிவிசுவாசம் வர வர என்ன பண்ணுன்னா உனக்குள்ள ஒரு வெற்றிடம் ஆயிடும். அந்த வெற்றிடத்தில் என்ன பண்ண? யாருமே உனக்கு பூர்த்தி செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணா, உன் ஆசை என்னவென்றால் உலக பிரகாரமாய் ஆசைப்படுறவன் துன்பப்பட்டுன்னு தான் இருப்பான். அது நானா இருந்தா கூட சரி, நானா இருந்தா கூட உலக பிரமாண ஆசை படுறவங்க எல்லாமே துன்பத்தில் உள்ள சிக்கிக் கொள்வாங்க. அல்லேலூயா. என் ஆசைகளும் என் தேவைகளும் என் தேவனுடைய விருப்பமா இருந்தா நான் எல்லாவற்றையும் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆசை என் விருப்பம் என் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். மனுஷனுக்கு பிரியமா இருக்க கூடாது, மனுஷத்துக்கு பிரியமா இருக்க கூடாது. ஆவியானவருக்கு பிரியமா இருந்தா ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து என்னோடு இருந்து ஜெயத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தீர்க்காயுசையும் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்கம்மா. அல்லேலூயா. தூங்கி போய்கிறியா? களை பிடுங்காத பயிர் வளராது. களை உனக்குள்ள களை பிடுங்க 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 வாரம் வாரம் களை பிடுங்க பிடுங்க நல்ல செழிப்பா அந்த என்ன பண்ண தானியம் என்ன பண்ண பயிர் ஓங்கி வரும்போது தான் நல்ல விளைச்சலை காண முடியும்.
நல்ல விளைச்சலை பெற முடியும்னா உனக்குள்ள இருக்கிற கலையை எடுக்க வேண்டும். நல்ல விளைச்சலை நீ உன் குடும்பம் காணப்படும்னா இயேசு உன் குடும்பத்துல வர வேண்டும். அவர் சொல்லை கேட்க வேண்டும். அவர் சொன்னதை நீ அப்படியே செய்யாதான் அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் ஜாடி தான், வெறும் தண்ணி தான். எங்க திராட்சை ரசத்துல அவங்க யாரும் என்ன பண்ண, திராட்சையை பிரிச்சுட்டு வந்து என்ன பண்ண, அதை என்ன பண்ண, ஜூஸ் ஆகி போட்டு யாரும் கொடுக்கல. அவர் வார்த்தை சொன்னார், வெறும் ஜாடி தான், தண்ணியை நிரப்ப சொன்னார். இந்த தண்ணியை நிரப்பி வெறும் தண்ணியை மட்டும் ஊத்துங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. படிங்க படிங்க சம்பி. தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே சுத்திகரிக்கும் போது முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. 6 கச்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. 6 கச்சாடியிலும் 6 தண்ணி தான் ஊத்துனாங்க, பச்சை தண்ணி தான் ஊத்துனாங்க, வெறும் தண்ணி தான். திராட்சை ரசத்தை என்ன பண்ணலாம், ஊத்தல. அல்லேலூயா. அற்புதம் எப்படி நடக்குன்னா, நல்லா கேட்டுக்கோ, உன் வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடமா இருக்கிற இடத்துல, நீ விரும்புறது உனக்கு கிடைக்காம இருக்கிற இடத்துல, நீ எதிர்பார்க்கறது நடக்காத இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல இயேசு வந்து அங்க நின்னு அவர் சொல் கேட்கினா, அவர் சொன்னார்னா ஒரு நொடியில பெரிய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, எதிர்பார்க்காத நடந்தாதான் பெரிய அற்புதம். நடக்கவே முடியாதுன்னு சொல்லி நடக்க வைத்தாதான் அற்புதம். அல்லேலூயா. அந்த அற்புதம் தான் மனுஷனும் வாஞ்சிப்பான். அல்லேலூயா. ஈஸியா கிடைக்கிற அற்புதம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. என்னாலே முடியாது, என்னால முடியாது. 38 வருஷமா என்ன பண்ண, திமிர்வாதம் படுத்து கொண்டு இருந்தவனே, அவனால முடியாதுன்னு இயேசுக்கு தெரியும். உன்னால முடியாதுன்னு இயேசுக்கு தெரியும். உன்னால உன்னுடைய பலத்தினால முடியாதுன்னு இயேசுக்கு தெரியும். உன் குடும்பத்தை நடத்த முடியாது இயேசுக்கு தெரியும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ என்ன பண்ண முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியாது உனக்கு தெரியும். எல்லாம் தெரியும். இயேசுக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். ஆனா அந்த இயேசு உனக்குள்ள வந்தாருன்னா, அவர் சொல்படி நீ கேட்டினா உன்னால எல்லாமே செய்ய முடியும். கரங்கள் தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னால எல்லாமே செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த கல்யாணத்துல ஒரு தேவை இருந்தது. ஆனா அந்த கல்யாணத்துல ஒரு அற்புதம் நடக்குது. இந்த அற்புதத்தை கண்டு அநேகர் இயேசுவிடத்தில் என்ன பண்றாங்க, மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ, நீயும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலன்னா இங்கே யாரும் உட்கார முடியாது, இங்கே யாரும் போதிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்க, நம்ம அற்புதத்தின் தேவன் நம்மளுக்கு அற்புதம் செய்ய மகிமை உள்ளவராக இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. படிங்க, பார்த்து படிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஜாடிகளை தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். நிறைய நிரப்புங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னா கேட்கிறாரு, கொடுக்கிறான் போது என்ன கேட்கணும் தெரியுமா, ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுத்துருங்க ஆண்டவர் கேட்கணும். கேட்க மாட்டீங்களா? கேட்கணும். ஊமையினும் திக்குவாயினும் இருந்தால் கேட்க முடியாது. அல்லேலூயா. நீங்க கேட்கணும், ஆண்டவரே மன நிறைவா நீங்க தரங்கின் போது எனக்கு என்ன பண்ண, மனப்பூர்வமாய் நான் கேட்கறதெல்லாம் எனக்கு தாங்க ஆண்டவர் சொன்னீங்கன்னா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். சமாதானத்தோடு பெற்றுக்கொள்ளலாம். சமாதானத்தோடு. அல்லேலூயா. உனக்கு இடர் வரவே வராது. அல்லேலூயா. அதாவது வேத வசனங்களை நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளணும். வேத வசனங்களை, ஆவிக்குரிய ரகசியங்களை நீங்க மேலோட்டம் பார்க்காம ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளணும். இங்க ஜாடி இருக்கப்பட்டு, இங்க 6 ஜாடிகள் இருக்கப்பட்டு, இந்த 6 ஜாடிகளும் என்ன பண்ணுங்க, தண்ணி நிரப்பப்பட்டிருக்குது, ஃபுல்லா நிரப்பப்பட்டிருக்குது. இந்த 6 ஜாடிகளில் இருக்கிற தண்ணீர் எப்படின்னா அது ரசமாய் மாறுது. அது எப்படி ரசமாய் மாறுது? வார்த்தை. அந்த வார்த்தை என்ன பண்ணுதா, இது வரைக்கும் யாரும் என்ன பண்ண குடிக்க கூடாது இருக்கிற ரசம் மதுரமானது, மதுரமான ரசம். ஒருவேளை நீ மதுரமா இருக்காம இருக்கலாம், நீ பழைய ரசமா இருக்கலாம். பழைய ரசம் துரிதியை கெடுக்கலாம். பழைய வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், நீங்க பழைய வாழ்க்கையில் இருக்கலாம், பழைய பாவத்தில் இருக்கலாம், பழைய ஜென்ம சுபாவத்தில் இருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, இன்னைக்கு பழைய ரசத்தை என்ன பண்ணுங்க, குடிக்காத, உதறு, அதை எடுத்து போடு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. புதிய ரசம், என் வார்த்தை புதிய ரசம், என் வல்லமை புதிய ரசம், என் பிரசன்னம் புதிய ரசம். என் ரசத்தை நீ பருகு, என் ரசத்தை நீ பெருகுனா இது வரைக்கும் அது போல சுவையை நீ பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் எனக்கு தெரிஞ்சிச்சு, என்னதான் நான் சொல்றேன். அல்லேலூயா. நான் இன்னிலிருந்து ஆண்டவரத்தை கேட்க, புதிய ரசமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
படிங்க, அடுத்து படிங்க. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்க என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது? இதான் கிருபை, இதான் அற்புதம், இதான் அதிசயம். இது எங்கிருந்து வந்து கேட்கிறாங்க? ஏன்னா அது பருகின போது அற்புதமா இருந்தது. இயேசுவை நீ தினமும் பருகணும், இயேசுவை தினமும் நீ அழைக்கணும். இயேசு 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 என்று நீ கூப்பிடும் போது நீ நல்ல திராட்சை ரசமாய் மாறுவாய். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. நீ சிபிஎம்ல பண்ணி போறது என்ன கத்திருப்பாங்க, அல்லேலூயா நாங்க அல்லேலூயா கத்திருப்போம். நீ நல்ல திராட்சை ரசமா இருக்குன்னு கர்த்தர் சொல்ற. கரங்களை தட்டு. நல்ல திராட்சை ரசம். நீ நல்ல திராட்சை ரசமா இருக்கதான் சுவையா இருக்கிற. அங்க வெறும் தண்ணி தான் அற்புதம். தண்ணியில ஒரு அற்புதம், நடந்த அற்புதம், பேசினா அற்புதம், அவர் பார்த்தா அற்புதம், எல்லாமே அற்புதம். அவர் சரீரமே அற்புதம். அவர் சரீரம் அற்புதமா இல்லையா? பாருங்க, சிகப்பும் மென்மையா இருக்கிறார். எவ்வளவு அழகான ரூபம், எவ்வளவு அழகான ரூபம். உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவன் சாதாரண தேவன் இல்லை. அவர் ஏக சக்கராதிபதி. அவர் சர்வலோகத்துக்கு ஒரே தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மகிமையான தேவன். அல்லேலூயா. அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகோதரனே, சகோதரியே, உன்னால முடியாத காரியம் இயேசுவால முடியும், இயேசுவால முடியும், அவர் வார்த்தையால முடியும். 6 ஜாடிகள், வெறுமையான ஜாடிகள் ரசத்தை உருவாக்கினார். பச்சை தண்ணியை ரசமாய் மாற்றினார். சுவையான ரசம், தேனிலும் இனிமையானது. அவர் தெளித்தேன். அல்லேலூயா. தெளித்தேன். தேனே சுவையா இருக்கும். தேனே சுவையா இருக்கும். அதுல தெளித்தேனா ஃபில்டர், தெளித்தேன். எவ்வளவு அருமையானவர் பாரு. அருமையானவர், இனிமையானவர், அழகானவர். பாரு இல்லையா? அந்த அழகானவர் அருமையா இருக்கிறார். படிங்க, அடுத்து படிங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது? திராட்சரசம் எங்கிருந்து வந்தது? தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி. தண்ணீரை மொண்ட வேலைக்காரனை தெரியுதே தவிர பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் தெரியாது. அல்லேலூயா. இங்கதான் மகிமை. உனக்கு நடக்கிற அற்புதம் ஏசப்பாக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மீதி ஆளுக்கு தெரியாது. அல்லேலூயா. அதான் அற்புதம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கினா? உன் சத்ரு இவனுக்கு என்ன அற்புதம், இவனுக்கு என்ன அற்புதம் நடக்குது, இவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருந்தான், இவன் இப்போ எப்படி இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது உனக்கு நடந்த அற்புதத்தை உனக்கு ஏசப்பாக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி நடந்தாதான் அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயத்தை அற்புதத்தையும் பிசாசோ மனிதர்களும் என்ன பண்ணாங்க, நம்ம நடக்க போற அற்புதத்தை ஆசீர்வாதத்தை பிடுங்கிறதுக்கான பல விதமான என்ன பண்ண யோசிப்பாங்க. தேவன் சில சமயத்துல ஞானத்தை கொடுப்பார் நம்மளுக்கு. அல்லேலூயா. என் அற்புதம் உனக்குள்ளே இருக்கு, அந்த அற்புதத்தை என்ன பண்ண எடுத்து பயன்படுத்து. அல்லேலூயா. அந்த அற்புதத்தை வாஞ்சிக்கும் போது அந்த அற்புதம் என்ன பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, பழைய திராட்சை ரசமா இருக்கக்கூடாது. பழைய திராட்சை ரசமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நல்லா கேட்டு, பழைய திராட்சை ரசம் போதை தரும். பழைய திராட்சை ரசம் போதை தரும். புதிய திராட்சை ரசம் வேணும்னா பழைய பாவம் தான் இருக்கும், போதையா இருக்கும். புதிய திராட்சை ரசம் அப்படி இருக்காது. புதிய திராட்சை ரசம் உன்னுடைய பாவத்தை போக்கி உன்னை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பழைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற வாழ்க்கை, வெற்றிக்கு தடையா இருக்கிற வாழ்க்கை பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பழைய பாவங்கள் இருக்கும். இந்த பழைய பாவங்கள் எப்படின்னா புளிச்சு போன திராட்சை ரசம். புளிச்சு போன திராட்சை ரசம். காலை நான் இன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு வார்த்தை கொடுங்க. நேற்று 2 இடத்துல ஊடி, எனக்கு வேலூர் மையத்தில் ஊட்டி செஞ்சுட்டு வரும்போது அங்கே கொடுத்துட்டு வரும்போது நான் ரொம்ப லேட்டாக வந்தேன். ஐயா ஃபோன் பண்ண சொல்ல அப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வந்து நான் பேசும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த திராட்சத்தை குறித்து நீ பேசு அப்படின்னாரு. அல்லேலூயா. இப்போ சொல்லும் போது சொன்னார், சில பேர் வெற்றிடமாய் வந்திருக்காங்க, அவங்களை நான் நிரப்ப போறேன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. சபைக்கு நிறைய பேர் வெற்றிடமா இருக்க போற குடும்பம், அதை நிரப்ப பண்ண சொன்னார். அல்லேலூயா. வெளிப்பாடு, நல்ல வெளிப்பாடோட நல்லா என்ன பண்ணுங்க, நீங்க தேவனை என்ன பண்ணுங்க சார்ந்து வாழும்போது தேவன் அந்த வெற்றிடத்தெல்லாம் நிரப்ப மகிமையான தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பழைய வாழ்க்கை இருக்கக்கூடாது சகோதரி, பழைய வாழ்க்கை இருக்கக்கூடாது சகோதரனே. ஒவ்வொரு நாளும் நீ புதுசா மாறணும். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு என்ன ஆவியானவரே என்னை நடத்தணும்,
இன்னைக்கு என்ன ஆவியானவர் என் தேவைகளை சந்திக்கணும், ஆவியானவர் நீங்க வாங்க ஏசப்பா, நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது ஆண்டவர் நிச்சயமாய் வந்து உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. பழைய வாழ்க்கை யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, பழைய பாவத்தை யாரெல்லாம் பின்தொடர்றீங்களோ, அவங்களுக்கு 1000 இல்லை 10,000 முறை செய்தி கொடுத்தாலும் கிடைக்காது. அல்லேலூயா. காதுல வாங்கி காதுல பரிசுத்த ஒன்னே நம்ம தேவனை தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா. சபை எடுத்துக்கொள்ளப்படணும்னா, சபைக்கு ரகசிய வருகைன்னு ரகசிய வருகை நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும்னா, நீங்க ரகசிய வருகையில எங்க இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுங்க. அப்ப என்ன பண்ணா, சபையாகிய நீங்க பரிசுத்தப்படணும், சபையாகிய நீங்க பரிசுத்தப்படணும். பழைய திராட்சை ரசத்தை நீங்க பருகக்கூடாது, பழைய திராட்சை ரசத்தை உங்க கூட இருக்கக்கூடாது. நீங்க புதிய திராட்சை ரசம் வேணும்னா உங்க ஆவி, உங்க ஆத்துமா, சரீரம் என்னன்னா ஜாடியா வச்சுங்க, அந்த ஜாடியை வைங்க, தண்ணியை ஊத்துங்க, பரிசுத்த ஆவியுடைய தண்ணி, தாகமான தண்ணியை ஊற்றுங்க. அந்த தண்ணியில தேவன் நம்பர் நல்ல மதுரமான புதிய ரசமாய் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடந்தது கடந்துதான், நடந்தது நடந்துதான். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். போதும், நான் ஊத்திரப்பட்டது போதும், வேதனைப்பட்டது போதும், நான் நிந்திக்கப்பட்டது போதும், நான் அவமானப்பட்டது போதும், நான் வறுமையில இருந்தது போதும், நான் வியாதியில இருந்தது போதும், எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நான் பழைய ரசமா இருந்தது போதும் ஆண்டவரே, நான் புளித்து போன ஆண்டவரே, இதை யாரும் என்ன பண்ண விரும்பல ஆண்டவரே, நான் இப்போது என்ன பண்ணேன் ஆண்டவரே, என் பழைய ரசத்தை என்ன பண்ண எடுத்து என்ன பண்ண ஊத்திர ஆண்டவரே, எடுத்து போட்டுற ஆண்டவரே, என்னை புதிய ரசமாய் மாற்றுங்க ஆண்டவரே, மதுரமான ரசமாய் மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர்